எல்லாருக்கும் வணக்கம். சரண்யா நர்சரியிலேருந்து காடூர்ல 6 ஏக்கர் ஐயா விவசாயி தமிழரசு சவுக்கு கன்று வாங்கி நடவு பண்ணியிருக்காங்க. இது நடவு பண்ணி இப்போ 7 மாசம் ஆகுது. எப்படி இவர் பராமரிக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். என் பேர் தமிழரசு, பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுக்கா காடூர் கிராமம். நான் 6 ஏக்கர் சவுக்கை நடவு பண்ணியிருக்கேன். இந்த சவுக்கை இந்த சரண்யா நர்சரியிலேருந்து வடலூரில் வாங்கினோம். அது இப்போ கன்று பராமரிச்சிருக்கேன். 7 மாதம் கன்று ஆகுது எனக்கு. அந்த கன்று நல்லா இருக்கு. கன்று வளர்ச்சி எனக்கு நல்லா இருக்குது. ஐயா, நீங்க இப்போ ஏக்கருக்கு எவ்வளவு செடி நடவு பண்ணிருக்கீங்க? எத்தனை இடைவெளியில கன்று நடவு பண்ணிருக்கீங்க? நான் 1 ஏக்கருக்கு 4200 கன்று வாங்கினேன். 3 இடைவெளியில் நான் கன்று வச்சு பராமரிப்பு பண்ணினேன். அது கன்று வச்ச உடனே நம்ம அந்த கண்ணுக்கு தண்ணி கட்டுறது மாதம் 2 முறை தண்ணி கரெக்டாக கட்டணும். களை விடாது எடுக்கணும். நம்ம வயலில் பில்லு இருக்கக்கூடாது. அதுக்கு உரம் வைக்கிறது 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக எந்த உரமும் கொடுக்கக்கூடாது. கண்ணுக்கு 3 மாதத்துக்கு பிற்பாடு உரம் கொடுக்கலாம். டிஏப்போ பேக்டம்பாஸோ 1 ஏக்கருக்கு 1 மூட்டை கொடுக்கலாம். கண்ணு தெளிவாக இருக்கும். முக்கிய காரணம் களை இருக்கக்கூடாது. அதில் கண்ட மருந்து அடித்து கெட்டு போவோம். அது நெருப்பு மருந்து அடிப்பாங்க. அடித்தாலும் அதெல்லாம் 3 மாதம் கழித்து 1 ஏக்கருக்கு அடிக்கணும்னா அது அவங்களுடைய இடத்த பொறுத்து, பில்லை பொறுத்து, வளர்ச்சியை பொறுத்து அவங்க மருந்து அடிக்கலாம். இல்லை அது அப்படி தவறி அடிச்சிட்டாங்கன்னா கண்ணு மேலே போட்டால் கண் இறந்துடும். அதிக இப்போ நாம் களை இல்லாத கொண்டாந்தோம்னா அந்த கல்லை பராமரிப்பு தான் செய்ய முடியும். கரெக்டாக மாதம் 2 முறை தண்ணி விடணும். களை இல்லாத நம்ம பயிர் எடுத்தோம்னா அந்த கன்று வளர்ச்சி நல்லாயிருக்கும். சரண்யா நர்சரி நான் கன்று வாங்கி திருப்தியாக இருக்குமா. கன்று எனக்கு அதிகமாக கன்று சாவில் கன்று நல்லா வளர்ச்சி இருக்குது. அதனால் நம்ம வாங்குறோம். சவுக்கன்று வாங்குறோம் சரண்யா நர்சரியில் நம்ம வாங்கிக்கலாம்.